வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய கணவன் அமைவதெல்லாம் அத்தியாயம் 29. சூரியர் என்ற வேதனை விழிப்பை கொடுத்தது. எங்கேயோ தண்ணீர் கடியில் இருந்து மேலே எழும்புவதை போன்ற நினைவில் கண்களை சிறிது திறந்து பார்க்க முயன்றாள் மாதவி. பளிச்சென்று எரிந்த விளக்கின் ஒளி பட்டு கண்கள் கூசின. ஆமாம், எங்கே இருக்கிறேன்? யார் பேசுகிறது என்ற குழப்பத்தில் அம்மா என்று அரற்றியபடி புரண்டாள். சின்ன ஊசி ஆச்சி என்று குழந்தைக்கு சொல்வது போல் யாரோ கூறியபடி அவள் முழங்கை மடக்கின் மீது பஞ்சினால் மருந்தை தடவுவதை உணர்ந்தாள். அவர் கழுத்திலே தொங்கிய சோதனை குழாயும் இடைவரை நீண்ட ஆடிய மேல் அங்கியும் கண்களில் பட்ட போதுதான் வைத்தியர் ஒருத்தர் தன்னை கவனிக்கிறார் என்ற உணர்வு ஏற்பட்டது. கிடுகிட்டு போய் கண்களை அகல திறந்து சுற்றிலும் கவனித்தாள். ஆமாம், இப்போது நேரம்? அடுத்தபடியான குழப்பம். பக்கத்து அறை சுவரில் தொங்கிய கடிகாரம் பதில் அளிப்பது போல் டன் டன் என்று 7 முறை அடித்து ஓய்ந்தபோது அவளுக்கு மெத்த வியப்பு. இரவு 7 மணியாகி கொண்டு இருக்கிறதே. அப்படியென்றால்? அவள் மறுபடியும் தன்னை சுற்றிலும் கவனித்தாள். மூடு பனி விலகியதும் எல்லாம் புலப்படுவது போல் அங்கு இருந்தவர்கள் அவள் கண்களுக்கு தெளிவாக தெரிந்தனர். அவர்கள் பேசியதும் காதுகளில் நன்றாக கேட்டது. பட்டினியாக கிடந்ததில் ஏற்பட்ட மயக்கம். உடம்பில் வேறு கோளாறு ஏதும் இல்லை. ஊசி போட்டு இருக்கிறேன். பழசாற்றில் குளுக்கோஸ் போட்டு கொடுங்க. பிறகு நீர் ஆகாரம் ஏதாவது சாப்பிட செய்யுங்கள். விரைவில் சரியாகிவிடும். ஏதும் விபரீதத்தில் முடியக்கூடாதேன்னு மனசில் கவலை டாக்டர். பயப்படாதீங்க மிஸ்டர் பிரகாசம். உங்கள் மனைவி 100 ஆண்டு காலம் வாழ்வாங்க. கண்ணாடியை கழித்து மேல் துண்டினால் துடைத்து கொண்டார் பிரகாசம். பல ஆண்டு பிரிந்து இருந்து இப்போது ஏற்பட்ட எதிர்பாராத சந்திப்பில் அவள் மனதில் அதிர்ச்சி உண்டாகி இதயத்தை பாதித்து விட்டதோன்னு பயந்துட்டேன். வெகு நேரம் நினைப்பே இல்லாமல் கிடந்ததினால் உங்களுக்கு போன் செய்து உடனே வரவழைத்தேன். ரொம்ப நன்றி டாக்டர். தாழ்த்த குரலில் கூறியபடி டாக்டரை பின் தொடர்ந்து வாயில் வரை வழி அனுப்பி சென்றார் பிரகாசம். மாதவிக்கு தாங்க முடியாத திகைப்பு. பிரகாசத்தின் படுக்கை அறையில் அவரது படுக்கை மீது அல்லவா அவள் இவ்வளவு நேரம் படுத்து கிடக்கிறாள்? தவறான காரியம் செய்துவிட்டது போன்ற குற்ற உணர்வில் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருக்க எத்தனித்த போது அவர் திரும்பி அறைக்குள் வந்து விட்டார். ஒரே எட்டில் அருகில் நெருங்கி படுக்கையின் விளிம்பில் உட்கார்ந்து கொண்டு விட்டார். இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பேச்சு மூச்சு இல்லாமல் நீ மழங்கி விழுந்ததும் நான் பயந்து போய்விட்டேன் என்று கேட்டபடி அவள் முகத்தை கனிவுடன் பார்த்தார். மாதவி, நாம் எவ்வளவு காலம் பிரிந்திருந்தோம். எனது முட்டாள்தனம் நம்மை எத்தனை துயரத்தில் ஆழ்த்திவிட்டது பார்த்தியா? அவசரமாக நான் எடுத்த தீர்ப்பினால் ஆறாத புண்ணை உன் மனசில் ஏற்படுத்தி உன்னை வறுமையிலே வாடவிட்ட பாவி. உன் முன்னாடி வெட்கம் இல்லாமல் வந்து உட்கார்ந்திருக்கிறேன். என்னை மன்னிப்பாயா மாதவி? முடிக்கு முன் அவருடைய கண்கள் கலங்கின. தொண்டை கரகரத்தது. மாதவியின் கண்களிலும் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. என் போதாத வேலை அப்படி ஓர் எண்ணம் உங்கள் மனசில் பட்டது. கடந்து போனதை நினைச்சு கலங்குவதில் லாபம் என்ன? அவரது கண்ணீரை மெல்ல தன் முந்தானியினால் துடைத்து விட்டாள். உனக்கு என்மேல் கோபமோ ஆத்திரமோ ஏற்படலையா மாதவி? அதிசயப்பட்டார் அவர். அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் நான் சொல்லுகிற விளக்கத்தை கேட்காமல் இப்படி மறைஞ்சிட்டாரே என்று நான் மறுகி போனேன். அவ்வளவுதான். இப்போ கூட நீங்கள் கேட்க தயாராக இருந்தால் அன்னைக்கு உங்கள் மனசில் ஏற்பட்ட அந்த சந்தேகத்திற்கு விளக்கம் தர தயாராக இருக்கிறேன். விமலுடன் மாதவி திணறினாள். சற்றென்று தன் கரத்தை நீட்டி அவளை தம் நெஞ்சோடு அணைத்து கொண்டார் பிரகாசம். வேண்டாம், நானே புரிஞ்சு கொண்டு விட்டேன். எல்லாம் விவரமாக சொல்கிறேன். முதல்ல நீ ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. சொல்லி முடிப்பதற்குள் அவர் பிடியில் இருந்து அவள் பரபரப்புடன் நகர்ந்தாள். வீட்டை விட்டு வந்து எவ்வளவு நேரமாச்சு? டிரைவர் வாசலில் காத்திருப்பார். பேசிக்கொண்டே எழுந்து நிற்க முயன்றாள். அவளுடைய கையை பற்றி மெல்ல அழைத்து சென்று அருகில் கிடந்த இருக்கையிலே அமர்த்திய பிரகாசம் தமது துன்பத்தை மறந்து சிரித்து விட்டார். மாதவி, எதுவும் உன் வீடு என்கிற உணர்வு உனக்கு ஏற்படவில்லை பார்த்தாயா? 1/4 நூற்றாண்டு காலம் ஏற்பட்ட பிரிவின் ஆழமான வடு உன் மனசை விட்டு அகலவில்லை என்று புரிகிறது. காரை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி போகும்படி டிரைவருக்கு நான் உத்தரவு போட்டு விட்டேன். அவன் அப்பவே போய்விட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில்
குழந்தைகள் இங்கே வருவார்கள். தொலைபேசியில் மன்னிவண்ணனை அழைத்து உடனடியாக ரஜினியுடன் இங்கே வர வேண்டும்னு சொன்னேன். காரணம் சொல்லவில்லை. ஆனால் அவசியம் என்று நான் கூறியதை கேட்டு அவன் கொஞ்சம் பயந்து விட்டிருக்கிறான். பாவம். மறுபடியும் சிரித்தார் அவர். குழந்தைகள் இங்கே வரப்போகிறார்களா? திகைத்தாள் மாதவி. எல்லோரும் ஒன்றாக கூடி பேசி வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் வரட்டும் என்று அவர்களை அழைத்தேன். முதலில் நீ கொஞ்சம் பழச்சாறு சாப்பிடு, பரியுடன் சொல்லிக்கொண்டு நெற்றி மீது புரண்ட அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கினார். அது சமய வேலையால் பழச்சாறு நிறைந்த கண்ணாடி டம்ளரை தட்டில் வைத்து எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான். மாதவிக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. அந்த வேலையால் இப்போது என்ன நினைப்பான்? அன்று மாலை முன்னரையில் அவன் கொண்டு வந்து கொடுத்த பழச்சாறை மறுத்த அந்த பெண்மணி பிரகாசத்தின் படுக்கை அறையில் அவருடன் இப்போது நெருக்கமாக அமர்ந்து கொண்டு காதுகளும் கன்னங்களும் கவகவென்று எரிய உடல் குறுகி உள்ளம் பதைக்க இருக்கையில் சற்று ஒதுங்கி சாய்ந்து கொண்டாள். பிரகாசம் மெல்லியதாக புன்னகைத்தார். பழச்சாறு டம்ளரை தட்டில் இருந்து தானே எடுத்து, மாதவி சாப்பிடு, நம் குழந்தைகள் வந்தால் பேச உனக்கு உடம்பில் தெம்பு இருக்க வேண்டாமா என்றார் உரத்த குரலில். வேலைக்காரன் வியப்புடன் வீழ்த்தபடியே வெளியேறுவதைக் கண்டு வெட்கத்தால் மாதவி முகம் சிவந்து போனாள். இந்த வேலையாளுக்கு இப்போ ஒரே ஆச்சரியம். இவனுக்கு மட்டும் என்ன, உன்னை அறிந்த ஊரார் அனைவருமே திகைத்து விடப் போகிறார்கள். மாதவியின் கணவனா? அப்படி உண்மையில் ஒருத்தன் இருந்தானா? பிரகாசம் அவளுடைய கணவனா? இது என்ன கூத்து? நம்பும்படியான கதையா என்றெல்லாம் விமர்சிக்கப் போகிறார்கள். நானே பார்த்திடாவிடில் நம்பியிருக்க மாட்டேனே. பிரகாசம் என்று மாற்று பெயரை வைத்து கொண்டிருப்பவர் என் கணவர் என்று எனக்கு எப்படி தெரியும்? கேட்டபடி மாதவி பழச்சாறை மெல்ல பருகத் தொடங்கினாள். புத்திசாலியான நீ முதலிலேயே புரிந்து கொள்ளாதது எனக்கு வியப்பாக இருக்கு. என் முழு பெயர் உனக்கு தெரிந்தது தானே. நீ கூட அடிக்கடி கேலி செய்வாயே. என் பெயரை ஒரு லாரியில் வைத்து இழுக்கலாம், அத்தனை நீளம் என்று பரிகசிப்பாயே, மறந்துவிட்டதா? பூபதி சண்முக சிவபிரகாசம் என்ற என் முழு பெயரை வியாபாரத்து வசதியை உத்தேசித்து PSS பிரகாசம் என்று சுருக்கி கொண்டேன். என் பெயரை நான் மாற்றிக்கொள்ளவில்லை மாதவி. அதே போலவே என் அன்பையும் என்னால் மாற்றிக்கொள்ள இயலவில்லை. நீ எனக்கு துரோகம் செய்துவிட்டதாக எண்ணிக்கொண்டு மனம் தடுமாறி துக்கத்தில் தத்தளித்த அந்த நாளிலும் என் மனதில் இருந்து உன் நினைவை உதற முடியவில்லை. உனக்கு கேட்க அதிசயமாக இருக்கலாம். கொஞ்சம் விவரமாக நடந்ததை எடுத்து சொல்கிறேன், கேள். பேசிக்கொண்டு அருகில் இருந்த சோஃபாவை அவள் அருகில் இழுத்து போட்டுக்கொண்டு மிகவும் நெருங்கி வந்து உட்கார்ந்து கொண்டார். அத்தியாயம் 30. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ என்பார்கள். அந்த பேச முடியாத பேரானந்த நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பூபதி சொல்வதை கேட்பதிலும் மாதவி ஆவலுடன் காணப்பட்டாள். அவளை பிரிந்து சென்றதில் இருந்து நடந்த நிகழ்ச்சிகளை பூபதி சொல்லி கொண்டே வந்தார். கானகத்தில் காதலியை கைவிட்ட காதலன் கூட்டத்தில் நானும் சேர்ந்து குழந்தையுடன் உன்னை தவிக்க திம்மனூரில் விட்டுவிட்டு கிளம்பினேன் அல்லவா? முதலில் எனக்கு வாழ மனம் இருக்கவில்லை. மரணத்தை தேடிக்கொண்டு செல்ல அத்தனை துடிவும் இல்லை. வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற ஒரு கொள்கை ஊடே எழுந்த உணர்வுகளை குழப்பிக் கொண்டிருந்தது. முடிவில் கையில் இருந்த பணத்தை கொண்டு பம்பாய்க்கு பயணமானேன். ரயிலில் பிடித்த ஒரு நண்பனுடன் அவன் வசித்த அறையில் கொஞ்ச காலம் தங்கியிருந்தேன். வேலை சுலபமாக கிடைத்ததா? பல நாள் வேலை கலைந்து பட்டினியுடன் உறக்கம் இன்றி தவித்திருக்கிறேன். கடைசியில் துணியுடன் துறைமுகத்திலே மூட்டை தூக்கும் தொழிலாளிகளின் கூட்டத்திலே சேர்ந்து கொண்டு விட்டேன். உடம்பை அசைக்காது கணக்கு எழுதி பிழைத்து வந்த என்னால் அந்த கடினமான வேலையை சமாளிக்க முடியவில்லை. கடினமான ஒரு மூட்டையுடன் படிகளில் சரிந்து விழுந்து இடுப்பிலே பலத்த அடியுடன் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டேன். அன்றிலிருந்து எனக்கு ஒரு கால் சற்று ஊனமாக்கிவிட்டது. ஐயோ கடவுளே, பதறினாள் மாதவி கலவரத்துடன். ஒரு வழியில் அந்த விபத்து எனக்கு அனுகூலமானதாகிவிட்டது. காயமடைந்து கிடந்தவனை தூக்கி ஓரமாக படுக்க வைத்தான் பரந்தாமன். அப்போது அவனும் அங்கே என்னை போல் ஒரு தொழிலாளி. எங்களுக்குள் ஏற்பட்ட நட்பு வேறொன்றி பிரிக்க முடியாத ஒரு பாசமாக வளர்ந்து நிற்கிறது. அதற்கு பின் இருவரும் மிகவும் சிந்தித்தோம். பரந்தாமனின் சகோதரி தன் கணவனுடன் கென்யா என்னும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வசித்து வந்தாள். அவர் அங்கே ஒரு சிறு கடை வைத்திருக்கிறார். அவர் முயற்சியால் நாங்கள் இருவரும் ஆப்பிரிக்காவிற்கு புறப்பட்டு போய் சேர்ந்தோம்.
அங்கே எங்கள் தகுதிக்கேற்ற வேலையும் சம்பளமும் கிடைத்தன. மிகவும் சிக்கனமாக வாழ்ந்தோம், சேமித்தோம். அந்த முதலை கூட்டாக போட்டு ஒரு சிறு வியாபாரத்தை தொடங்கினோம். நல்ல காலம் பிறக்க தொடங்கிவிட்டதால் சில ஆண்டுகளில் நாங்கள் இருவரும் வெகுவாக முன்னேறிவிட்டோம். அது சமயம் தாய் நாட்டிற்கு வந்து திருமணம் செய்து கொண்ட பரந்தாமனுக்கு மறுபடியும் ஆப்பிரிக்காவில் வந்து வசிக்க மனம் இருக்கவில்லை. மனைவியுடன் பம்பாயிலேயே தங்கிவிட உத்தேசித்தார். எனக்கு கென்யாவில் தனியாக நண்பனை விட்டு வாழ மனம் ஒப்பவில்லை. பணத்துடன் செல்ல புறப்பட்டேன். மீண்டும் பம்பாய் வாசம். கூட்டு முயற்சியில் கையில் இருந்த முதலை போட்டு கட்டிட சாமான்கள் விற்கும் வியாபாரத்தில் இறங்கினோம். குமரன் பிறந்த கொஞ்ச நாளில் பரந்தாமனின் மனைவி இறந்து போனாள். இருவரும் மனைவியை இழந்தவர்கள். துக்கத்தில் இருந்து எங்களை காக்க சிறுவன் குமரன் தான் உதவினான். அவன் மீது அன்பை பொழிந்து வியாபாரத்தில் மனதை ஒரே மூச்சாக ஈடுபடுத்தி உழைத்தோம். விரைவில் மலமளவென்று முன்னேறிவிட்டோம். பம்பாய் வாசம் அழுத்து போய் சென்னையில் வியாபார கிளை ஒன்றை ஆரம்பித்து கொண்டு இருவரும் சில மாதம் முன்னர் தான் சென்னைக்கு வந்தோம். உடனடியாக நீங்கள் என்னை தேடி கொண்டு வந்திருக்கலாமே, ஏன் வரலை? கேடுகட்டவள், கணவனுக்கு துரோகம் செய்தவள் என்ற நினைப்பு மாறாததனால் தானே என்னை தேட முயற்சிக்கலை? துயரமும் கோபமுமாக மாதவி கேட்டாள். அவள் கண்கள் மீண்டும் கலங்கியது. நெஞ்சு துடித்தது. ஆதரவுடன் அவளுடைய தோள்பட்டை மீது கரத்தை வைத்து கொண்டார் பிரகாசம். என்னை பிரிந்த பின்னர் நீ தன்னந்தனியாக பாடுபட்டு தையல் கடை வைத்து முன்னேறி உழைப்பினால் படிப்படியாக உயர்ந்து விட்டாய். மகன் டாக்டருக்கு படித்து சிறப்பாக பணிபுரிகிறான் என்று விவரமாக தெரிந்தது. அதற்கு பின் ஏன் தயக்கம்? மாதவி கோபத்துடன் கேட்டாள். மனதில் ஒரு சிறு உறுத்தல். பிரபலமான மெல்லிசை பாடகி ரஜினி உன் மகள் என்று கேள்விப்பட்டேன். எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் நீ வேறு விதமாக வாழ்க்கை அமைத்து கொண்டு விட்டாயா என்கிற ஒரு சந்தேகம். நெருப்பிலே குதித்து எழுந்து வந்தால் கூட என்னை நீங்கள் இன்னமும் சந்தேகிப்பீங்க இல்லையா? கேட்டு முடிப்பதற்குள் கண்களிலிருந்து பொலபொலவென்று அவள் கன்னத்தில் கண்ணீர் சிந்தியது. நெஞ்சு நிகழ்ந்து போன பிரகாசம் அவளை இறுக்கமாக தம்மோடு அணைத்து கொண்டார். அவளது கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டார். மாதவி, நடந்ததை சொன்னேன். மறுபடியும் உன் மனதை புண்ணாக்கி விட்டேன். மன்னித்துக்கொள். சமீபத்தில் ரஜினியுடன் பேச வேண்டியிருந்த போது என் மனதை உறுத்திய அந்த சந்தேகமும் தெளிந்து போனது. தியாகம் என்கிற தீயில் புகுந்து மாசு மறுவின்றி வெளிப்பட்டுள்ள என் தெய்வத்தை சந்தேகித்தேனே பாவி என்று நினைத்து நான் படும் வேதனை. அவர் குரல் தடைப்பட்டது. போகட்டும், இப்போ அது என்னை நம்புகிறீர்களே, அது போதும். ரொம்ப பெருமைப்படுகிறேன். வறுமையில் போராடியும் தனிமையில் தவித்தும் பெண்மைக்கு மாசு வராது உடலால் உழைத்து நேர்மைக்கு இலக்கணமாக வாழ்ந்து காட்டிவிட்டாய். உன் முன்னால் நான் ரொம்ப தாழ்ந்து நிற்கிறேன். என்னை மன்னிக்க மறுபடியும் ஈத்துக்குவாயா? மாதவி, காலமெல்லாம் கனிந்த பின்னர் இந்த வயதில் உன்னிடம் ஓடி வந்திருக்கிறேன்னு உதாசீனம் பண்ணுவியா? இனியாவது உன் கணவனாக துணைவனாக கூட நின்று குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய ஒரு சந்தர்ப்பம் தருவியா? கலங்கி தவிக்கிறேன். மாதவி, உன் விருப்பத்தை துணியுடன் சொல். எதுவானாலும் ஏற்க தயார். தழுத்த அவர் குரல். அவளுடைய கரத்தை பற்றி தம் கண்களில் ஒற்றி கொண்டார் உணர்ச்சி வேகத்தில். சூடாக தன் கை மீது பட்ட கண்ணீரை உணர்ந்த அவள் திடுகிட்டாள். என்ன இது? பச்சை பிள்ளை போல் அவரது கண்ணீரை தன் கரத்தால் துடைத்தாள். அப்படின்னா என்னை ஏற்றுக்குயா மாதவி? திணறினார் அவர் துக்கத்துடன். ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் இந்த பூவுக்கும் பொட்டுக்கும் பெருமை கிட்டதான் போகிறதுன்னு பலருடைய அவமதிப்பையும் பாராது தொடர்ந்து உங்களுக்காக பூவும் பொட்டுமாக உலகத்தின் முடிவு வரை காத்திருக்க துணிஞ்சேன். என் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் வீண் போகவில்லை. கணவன் மனைவி இருவருக்கும் காலம் என்ற வரம்பு உண்டா? இருவரின் துணை முடிவு வரை இருக்கும் தேவையில்லையா? திடீரென்று அவரது பிடியில் இருந்து விலகி எழுந்து நின்றாள். அங்கே வரும்போது கவனித்த நினைப்பு. வரவேற்பறை அருகே ஒரு பூஜை அறை. வேகமாக அங்கே ஓடினாள். பிரகாசம் அவளை பின்தொடர்ந்து வெளியே வந்தார். பளிச்சென்று பூஜை அறையில் எரிந்த விளக்கொலியில் படத்தருகே மேடை மீதிருந்த குங்குமச்சிமிழை கையில் எடுத்துக்கொண்டு அத்துடன் படத்தின் மீதிருந்த பூச்சரத்தில் ஒரு துளி அளவு கிள்ளி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள்.
இந்த பூவை என் தலையில் வச்சு குங்குமத்தை உங்கள் கையால் தொட்டு எனக்கு வச்சு வாழ்த்துங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன் அமைவதெல்லாம் நீடித்த இந்த சௌபாக்கியத்தை அவளுக்கு வழங்கத்தானே. உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் மாதவி. பூவை அவள் தலையில் சூட்டினார். அவர் நடுங்கும் விரல்களால் குங்குமத்தை தொட்டு அவள் நெற்றியில் வைத்தார். மாதவி, நீ சாதாரண பெண் அல்ல, எங்கள் குலத்தை காக்க வந்த தெய்வம். திணறியபடி நெஞ்சோடு அவளை அணைத்து கொண்டு குலுங்க அழுதார். அது சமயம் உள்ளே வந்து நின்ற மணிவண்ணனும் ரஜினியும் திகைப்பில் அயர்ந்து விட்டனர்.